வணக்கங்க. நம்ம பொதுவா கோவிலுக்குள்ள போம்போது, எல்லாரும் மணி அடிக்கிறாங்க. நம்மளும் மணி அடிப்போம் அப்படின்னு மணி அடிச்சுட்டு போவோம். ஆனா, அது எதுக்காகன்னு தெரியுங்களா? அந்த கோவில் அடிக்கிற மணி ஓசைக்கும், நம்மளோட மூளைக்கும் இடையே தொடர்பு இருக்கிறதுன்னு நமது முன்னோர்கள் அப்பயே சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பூஜை செய்யும்போது பயன்படுத்தப்படுற ஒரு பொருளா உள்ள மணி ஓசைக்கு பின்னாடி ஒரு அறிவியல் நுண்ணறிவு இருக்குதுங்க. ஆகம சாஸ்திரத்தின்படி கோவில் மணியிலிருந்து வெளிப்படுற ஓசை எதிர்மறை சக்திகளை விரட்டி மனதிற்கும் உடலுக்கும் நேர்மறை சக்தியை அதிகரிக்க செய்யுது. அது இல்லாம கோவில் மணியோட ஓசை மனிதனோட மூளை செயல்திறனை மேலோங்க செய்யுது அப்படிங்கிறது அறிவியல் பின்னணி. ஆனா நம்ம வீட்லயும் மணி அடிப்போம். கோவில்ல மணி அடிக்கிறதுக்கும் உள்ள சப்தமத்துல உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கோவில் மணியில உள்ள கேட்மியம், துத்தநாகம், நிக்கல், குரோமியம், அப்புறம் மாங்கனீஸ் இத பஞ்ச உலோகங்களை சேர்த்து தான் கோவில் மணி செய்றாங்க. அதனால தான் அந்த கோவில் மணியில இருந்து வெளிவர ஒலி மூளையோட வலது மற்றும் இடது பக்கங்களை ஒரே சமநிலைக்கு கொண்டு வர உதவுது. கோவில் மணியிலிருந்து வெளிப்படுற சத்தம் உடல்ல இருக்கிற நேர்மறை ஆற்றல் மற்றும் மூளையோட செயல்திறனை அதிகரிக்க செஞ்சு விழிப்புணர்வை மேம்படுத்தி மனதிற்கு ஒரு நிறைவான அமைதியையும் மற்றும் நல்ல ஒரு பக்தியையும் வேண்டுதலையும் நம்ம கடவுள்கிட்ட வைக்கிறதுக்கு உதவுது. இதுதாங்க கோவில் மணியோட தாத்பரியம். அதனால தான் பண்டிகை காலங்கள்ல நம்ம வீட்டில் கூட மணி அடிப்போம். அப்பெல்லாம் சின்ன பசங்க கிண்டல் கூட அடிப்பாங்க. ஏன், நம்ம சாமி என்ன செவிட்டு சாமியா, மணி அடிச்சாதான் காது கேட்குமா அப்படின்றது. இனி உங்க பிள்ளைங்களுக்கு எதுக்காக மணி அடிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. நன்றி.